नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेव्या भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்ப வந்து அஹ், நம்ம ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, இப்ப பக்தர்கள் கூடியிருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லா தீர்த்தங்களும் கூடியிருக்கிற மாதிரி. அப்போ தீர்த்தங்களை நாம தேடி போறதை விட தீர்த்தங்களே அந்த சங்கமமே இங்க வர்றப்போ நாம அதுல முழுகி இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள விட்டுட்டு வேற இடம் போனோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பகவானை நேரடியாக அணுக முடியாது. என்னதான் கோயிலுக்கு போனாலும் அவருடைய பக்தர் ஒரு பக்கம் இருக்க, அவருக்காக நாம வந்திருக்கிறப்போ நம்ம போய் பகவானை போய் தரிசித்தாலும் நம்மளுக்கு ரெண்டு பக்கம் மிஸ் ஆயிருப்போம். ஏன்னா நம்ம அடியாருக்கு அடியாருக்கு அடியார் தான், சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகன் தான். அப்போ ஒரு குரு மகராஜ் இருக்கிற இடத்தை விட்டுட்டு நாம வேற பக்கம் போனோம் அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி ஒரு தடவை அஹ், ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு யாத்திரை தலத்துல. அப்போ அங்க அவர் கூட வந்தவங்க எல்லாருமே அந்த யாத்திரை தலத்துல இருக்கிற மற்ற இடங்களை பார்க்க போறணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனா இவர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அங்க இருந்தது ஒரு 4-5 பேர் தான். மத்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அவர் வந்து அந்த ஸ்பீச்சை நிறுத்தல. அதுக்காக அந்த ஸ்பீச்சை வந்து கம்மி பண்ணியோ இல்ல ஒரு தரம் இல்லாமையோ அவர் கொடுக்காமல் எல்லாம் கிடையாது. அவர் என்ன பேசணும்னு நினைச்சாரோ மிகவும் தரத்துடன் அதே நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பெரிய லாங் ஸ்பீச் கொடுத்தார். அங்க இருந்த ஒரு பக்தர் யாரு அப்படின்னா, நம்மளுடைய பக்தி பக்தி சித்தாந்த சுவாமி சரஸ்வதி ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்ப சில பிரபுபாதர் அங்க வந்து ஒரு இளம் மாணவர் அங்க வந்து உட்காந்து கவனமா கேட்கிறார். அப்ப மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்ப அவர் சொல்றார், இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது மற்ற தலங்களை பார்க்கறத விட ஆச்சாரியர் சொல்கின்ற அந்த கருத்துக்களை கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தலங்களுக்கு வெறுமனமே உடலைத்தான் கொண்டு போறோம். ஆனா இங்க வந்து மனத்தை பக்குவப்படுத்த ஒரு ஆச்சாரியர் வந்து நம்ம கூட எப்படி சங்கம் நம்மளுக்கு சங்கம் கொடுக்க வந்திருக்காரு. நாம சங்கம் எடுக்க வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நாம மற்ற இடங்கள், ஏன்னா இது வெளிப்புறமாக பல இடங்களை பார்த்தாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா மனசு சுத்தம் இல்லாம நம்ம ஓடுவோம், எல்லா பக்கம் ஓடுவோம். அதனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா பகவானே என்ன சொல்றார், என்னையெல்லாம் அணுக முடியாது, நீ என்னோட பக்தன் மூலமா நீ வா. என்னோட பக்தன் வந்து உன்னை சொல்லணும், இவன் உனது பக்தன்னு சொன்னாதான் நான் ஏத்துக்குவேன். அதனால எங்க எங்க நாம போனாலும் மற்ற இடங்களை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறதை விட தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து குருவோட ஸ்பீச்சஸை நாம கேட்கணும். அங்க சேவைகள் இருந்தா செய்யணும், பணிவிட செய்யணும். அதை முக்கியமா எடுத்துக்கோங்க. மற்ற இடங்களை இத்தனை தூரம் வந்துட்டு அந்த இடத்த பார்க்காம போறோமே அப்படிங்கிற கருத்தை எல்லாம் வளர்த்துக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, ஒரு முறை சில பிரபுபாதர் ஒரு வீட்டுக்கு போனார். அதாவது பகவானோட பிரசாதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார். ஆனா அந்த பக்தர் என்ன பண்ணினார்னா, வீட்டுல பூஜை அறையில பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஆரத்தி பண்ணிட்டு இருந்தார். அதை முடிக்காம வெளியில வரமாட்டேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணார். அப்ப சில பிரபுபாதர் வெளியில வந்துட்டார். அப்ப வெளியில வந்துட்டு தன் சிஷியர்கிட்ட சொல்றார், அங்க வந்து வைஷ்ணவர்களை காக்க வச்சுட்டு அவர் செய்யற பூஜையினால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பகவான் அதை விரும்ப மாட்டார். ஒரு வைஷ்ணவர் நம்ம வர்றப்போ அவரைத்தான் நான் முக்கியமா மதிக்கணும். அதை விட்டுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப மனசு இது பண்ணி சோர்வா சொன்னார். சோ இது போல நான் வந்து வைஷ்ணவர்கள் இருக்கும் இடம்தான் பகவான் இருக்கிற இடம். அதுதான் பகவானே விரும்புவார். வெறுமெனவே நம்ம உடலை கொண்டு போய் பகவான் முன்னாட வச்சாலும் பகவான் பாக்குறாரா நம்மள அப்படிங்கிறத நாம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி லைன்ல நின்னுட்டு அடிச்சு பிடிச்சு முன்னாடி நின்னாலும் பகவான் கடைசியில் இருக்கிற ஒரு அன்பான பக்தரை பார்ப்பார். ஏன்னா அவரது பார்வை வந்து அவ்வளவு பெரியது. நாம அவரை முன்னாடி போய் பார்த்தா நாம கண்ணுக்கு தெரியுமோ அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய சிறு புத்தி.
ஓகே. நான் அத வந்து எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நாம வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்டின்னா, மதுரையில நெறைய இடம் இருக்கு. நெறைய கோயில் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகல அப்டின்னு சிலருக்கெல்லாம் அங்க பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டு சொல்றேன். நம்ம குரூப்ல நான் நான் பொதுவா நாம கூட்டிட்டு போனவங்க கிட்ட அத சொல்லல. பொதுவா சொல்றேன். யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். ஓகே. நாம இன்னைக்கு பாகவதம் 3வது கண்டம் 2வது புத்தகம். ஸ்லோகம் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 2ங்களா மாதாஜி? 3. பகவானுக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் இடையே போர். கரெக்ட்டுங்களா? தெரியல மத்த நான் ஒரு நாள் வரலையோ என்னன்னு தெரியல. சரி. எதுங்க சொல்றீங்க அரிமா? இது ஆஹ் அவ்வளவு தூரம் பகவான் போயாச்சு. 19 இல்லையா? 19 முடிச்சாச்சுங்களா மத்தாச்சு? 18ங்க மாதாஜி. 18ல 3. 18 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆகைனம் ஏ அந்ய மகிம் விமுஞ்சமோ ரசௌஷாம் விஸ்வக்ஷ்ருஜேயம் அர்ப்பிதா ந ஸ்வஸ்தி யாஸ்யஸ்ய நயா மமேஷத சூராதமாஷாதித ஷூகா ஷூகராக்ருதே. ஹரே ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அசுரன் பகவானை அழைத்தான். ஓ தேவர்களில் சிறந்தவரே, காட்டுப் பன்றியின் வடிவத்தில் இருப்பவரே, நான் கூறுவதை கேளுங்கள். கீழ் உலகில் வாழ்பவர்களும் இந்த பூமியும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இதை என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது. என்னால் காயம் அடையாதீர்கள். பொருளுரை. ஸ்ரீதர சுவாமி இந்த பதத்திற்கு உரை எழுதும் போது, அசுரன் பரமபுருஷ பகவானின் காட்டுப்பன்றி வடிவை கேலி செய்ய விரும்பினாலும் உண்மையில் அவன் அவரை பல பல வார்த்தைகளால் வழிபடுகிறான் என்று கூறுகிறார். எடுத்துக்காட்டாக அவன் அவரை வனகோஷர என அழைக்கிறான். அதன் பொருள் காட்டில் வசிப்பவர் என்பதாகும். ஆனால் மற்றொரு பொருள் நீரில் பள்ளி கொண்டவர் என்பதாகும். விஷ்ணு நீரில் பார்க்கடலில் பள்ளி கொண்டவர். அதனால் பரமபுருஷ பகவானை இந்த முறையில் சரியாக அழைத்தான் என்றே கொள்ளலாம். அசுரன் அவரை குறிப்பிட்டு உள்நோக்கமின்றி மிருக என்று அழைத்தான். முழுமுதற் கடவுள் சிறந்த முனிவர்களாலும் புனிதர்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் தேடப்பட்டவர். அவன் அவரை அஞ்ஞே எனும் அழைத்தான். ஸ்ரீதர சுவாமி ஞா என்றால் அறிவு மற்றும் பரமபுருஷ பகவானுக்கு தெரியாமல் எந்த அறிவும் இல்லை என்று கூறுகிறார். அதனால் மறைமுகமாக இந்த அசுரன் விஷ்ணு எல்லாம் அறிந்தவர் என்றுதான் கூறினான். தீயோன் அவரை சுயாதமா என்று அழைத்தான். சுரா என்றால் தேவர்கள், அதம என்றால் எல்லாவற்றின் தலைவர் என்று பொருள். அவர் எல்லா தேவர்களுக்கும் தலைவர். அதனால் அவர் எல்லா தேவர்களிலும் சிறந்தவர் அல்லது பகவான். அசுரன் என் முன்னிலையில் என்ற சொற்றொடரை பயன்படுத்திய போது அதன் பொருள் என்னவென்றால், என் முன்னிலையிலும் உங்களால் இந்த பூமியை முழுவதுமாக எடுத்துச் செல்ல இயலும் என்பதாகும். நா ஸ்வஸ்தி யாஸ்யசி. நீங்கள் கருணையுடன் இந்த பூமியை எங்கள் பாதுகாப்பிலிருந்து எடுத்துச் சென்றால் இன்றி எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க இயலாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அசுரன் வந்து பகவானை பலவிதமா கீழ்த்தரமா பேசுறான். ஆனாலும் அவங்க வந்து ஸ்ரீதர் சுவாமி என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தைகள் வெளிப்புறமாக அப்படி தெரிஞ்சாலும் அதுல வந்து உள்ளர்த்தம் மங்களகரமா இருக்கு. பகவானை பற்றி அவன் போற்றியே பேசுகிறான் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி பல வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அப்போ பகவான் வந்து இவர் வந்து வனக்கோச்சர அப்படின்னு சொல்றாரு. அதாவது காட்டில் வசிப்பவர். அதுக்கு வேறொரு மீனிங் இருக்கு. என்னன்னா பள்ளி கொண்டவர், பார்க்கடலில் பள்ளி கொண்டவர். அதே போல மிருக அப்படின்னு அழைக்கிறார். ஏன்னா மிருகத்தோட உருவம் இப்போ காட்டுப்பன்றி உருவுல வராகரா வராரு. அதனால அவன் மிருக அப்படின்னு அழைக்கிறான் அந்த அசுரன். முழுமுதற் கடவுள் சிறந்த முனிவர்களாலும் புனிதர்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் தேடப்படுபவர். அவர் வந்து அஞ்ஞ அப்படின்னு சொல்றான். அப்ப ஞா அப்படின்னா அறிவு. இப்ப பரமபுருஷ பகவானுக்கு தெரியாமல் எந்த அறிவும் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்கிறதுனால அவர்கிட்ட 6 ஐஸ்வர்யங்கள்ல அறிவு, புகழ், செல்வம்
வீரம், துறவு, அந்த அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவு தான். அப்போ அவருக்கு இருக்கிற அறிவு யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லா அறிவும் அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். நம்மளுக்கு இருக்கிற அறிவும் கூட மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் சேன. அவர்தான் அந்த அறிவை கொடுக்கிறார். அப்போ பகவான் தான் எல்லா அறிவுக்கும் மேற்பட்ட அறிவுடையவர். இப்படி எல்லா சொற்களுக்கும் விளக்கம் சொல்றார். அடுத்தது பதம் 4. ஸ்வம்ன சபத்னைர பவாய கிம் பிருதோ யோ மாயையா ஹந்த்யசூரான் பரோஷித் ஸ்வாம் யோகமாயா பல பமல்ப பௌருஷம் சம்ஸ்தாப்ய மூட பிரம்ருஜே சுக்ருச்சுஹ. நான் படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். நீ கயவன், நீ எங்களை கொல்வதற்காக எங்கள் எதிரிகளால் பேணி காக்கப்பட்டாய் மற்றும் சில அசுரர்கள் மறைந்திருந்து கொன்றாய். ஓ முட்டாளே, உன் சக்தி எல்லாம் வெறும் மாயம். அதனால் இன்று உன்னை கொல்வதன் மூலம் என் உறவினர்களுக்கு வாழ்வு அளிக்கிறேன். பொருளுரை: அசுரன் அபாவாயா என்ற சொல்லை பயன்படுத்தினான். அதன் பொருள் கொல்வதற்காக என்பதாகும். ஸ்ரீதர சுவாமி உரைக்கும் போது கொல்லல் என்பது விடுவித்தல் அல்லது வேறு சொற்களில் பிறப்பு இறப்பு உள்ள வழிமுறைகளை கொல்லல் என்கிறார். பகவான் பிறப்பு இறப்பின் வழிமுறைகளை கொள்கிறார் மற்றும் அவர் மறைவாக இருக்கிறார். பகவானது அந்தரங்க சக்தியின் செயல்பாடுகளை எண்ணி பார்க்க இயலாதவை. ஆனால் சக்தியின் சிறிய வெளிப்பாட்டினால் பகவான் தன் அருளால் அறிவின்மையிலிருந்து ஒன்றை விடுவிக்க முடியும். சுசா என்றால் துன்பங்கள். ஜட உலக வாழ்வின் துன்பங்கள் பகவானுடைய அந்தரங்க யோகமாயா எனப்படும் அந்தரங்க சக்தியினால் தடுக்கப்படுகின்றன. உபநிடதங்களில் ஸ்வேதாஸ்வர பதர உப 6.8 பாரஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ருயதே என்று சொல்லப்படுகிறது. பகவான் சாதாரண மனிதனின் கண்களுக்கு புலனாகாதவராவார். ஆனால் அவரின் சக்தி பல வகையிலும் செயல்படுகிறது. அசுரர்கள் காலக்கேட்டினால் பகவான் தன்னை மறைத்து கொண்டு தன் மாயா சக்தியினால் செயல்படுகிறார் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பகவானை கண்டுவிட்டால் பார்த்தவுடனே அவரை கொல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். ஹிரண்யாசன் அவ்வாறு நினைத்தான். அவன் பகவானிடம் அரைக்கோவல் விடுத்தான். நீங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேட்டையை செய்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் மறைந்து கொண்டு தேவர்களின் துணையுடன் பல வழிகளிலும் எங்கள் உறவினர்களை கொன்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கிறேன். உங்களை மாயின் குற்ற செயல்களிலிருந்து என் உறவினர்களை காப்பாற்றுவேன். அசுரர்கள் சொற்களாலும் தத்துவத்தினாலும் பகவானை கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில் மட்டுமின்றி ஜடவுலக உடல் பலத்தினால் ஜட உலகின் உயிர் போக்கும் ஆயுதங்கள் பகவானை கொல்ல முடியும் என்று நினைக்கின்றனர். கம்சன், ராவணன், இரண்யகசிபு போன்றவர்கள் பகவானை கொல்லும் அளவிற்கு தங்களை சக்தி படைத்தவர்களாக எண்ணினார்கள். அசுரர்கள் பகவான் தம்முடைய பலவித சக்திகளால் மிகவும் அற்புதமாக வேலை செய்ய இயலும் என்பதை எல்லா இடங்களிலும் நிறைந்து இருந்து கொண்டே தான் நிலையான இருப்பிடமாக கோகுல பிருந்தாவனத்திலும் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள இயலாதவர்கள் ஆவார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து அபவாய அப்படின்னு சொல்லை வந்து பயன்படுத்துறான் அந்த அசுரன். அப்படின்னா எங்களை கொல்லுவதற்காக. ஏன்னா இவர் வந்து நிறைய அசுரர்களை கொண்டிருக்கிறார். அதனால நீ கொல்லுபவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பகவான் உண்மையில கொல்லுபவன் தான். எதை அப்படின்னா பிறப்பு இறப்பு முதுமை நோய் கொண்ட இந்த அஞ்ஞானத்தை கொல்லுபவர். ஏன்னா அவர் வந்து அசுரன் அப்படின்னா அவன் உடல் தளத்துல பேசுறான். ஆனா பகவான் வந்து அசுரத்தன்மையை கொல்லுபவர். அப்போ அவன் வந்து இப்படி சொல்றது எல்லாமே நீ கையவன், நீ எங்களை கொல்றதுக்காக எதிரிகளால் பேணி காக்கப்பட்டாய், இன்னும் நீ அசுரர்களை மறைந்திருந்து கொன்றாய், ஓ முட்டாளே, உன் சக்தியெல்லாம் வெறும் மாயம் அப்படின்னு எல்லாம் பிதற்றான். ஆனா இது வந்து ஸ்ரீதர் சுவாமிகள் எப்படி வந்து ஒரு பக்தன் தனக்கு வருகின்ற எல்லாவற்றையும் ஒரு பாசிட்டிவ் மூட்ல அப்ரோச் பண்ணுவானோ அது மாதிரி ஸ்ரீதர் சுவாமிகள் வந்து அதுக்கு ஒரு அர்த்தங்களை எப்படி எடுத்துக்கணும். அப்போ ஒருவர் வந்து நம்மை திட்டினாலும் நாம் அதை எப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்ரீதர் சுவாமிகள் சொல்ற மாதிரி இப்ப யாராவது உன்னைய நம்மள வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அத வந்து நம்ம கர்மா தொலையிறது, அவங்க அறியாமையினால சொல்றதுனால என்னோட கர்மா தொலையிறது, அவங்க ஒரு கருவிதான், இப்படி பாசிட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் மூடில் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு மறைமுகமா உணர்த்துறார். அடுத்தது பதம் 5. त्वयि संसिद्धिते कदया शूर्णशूर्षण्य अस्मत् पुच्युदया
ये च तुभ्यं बलिं हरन्त्यर्यशयो ये स देवाः स्वयं सर्वेण भविष्यन्त्य மூலாக. மாதாஜி அரியன் படிக்கிறது. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அசுரன் தொடர்ந்தான், என் கையினால் கழற்றி எறியப்பட்ட கதையினால் உன் மண்டையோடு நொறுங்கி நீ கொல்லப்பட்டு விழும்போது பக்தியினால் உனக்கு வேள்வியும் நைவேத்தியமும் தரும் தேவர்களும் முனிவர்களும் வேரற்ற மரங்கள் போல் தானாகவே வீழ்ந்து படுவார்கள். பொருளுரை. மறைநூல்களில் பரிந்துரைக்கப்பட்ட குறிப்பிட்ட வழிகளில் பக்தர்கள் பகவானை வழிபடும் போது அசுரர்கள் மிகவும் அமைதி குலைந்து காணப்படுகிறார்கள். வேத புத்தகங்களில் முன் அனுபவமற்ற பக்தர்கள் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவை யாவன: பகவானின் திருநாமங்களை கேட்டலும் உச்சரித்தலும், எப்பொழுதும் அவர் நினைவாகவே இருத்தலும், கோயில்களில் உள்ள பகவானின் அவதார வடிவங்களை வணங்கி மணிகளை கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்தலும் மற்றும் உலகில் முழு அமைதி பெறவும் தெய்வத்தன்மை உள்ளவர்களை அதிகரிக்கவும் கிருஷ்ண உணர்வு நிலைச்சைகளில் ஈடுபடுவதும் ஆகும். அசுரர்கள் இப்படிப்பட்ட செயலை விரும்புவதில்லை. அவர்கள் எப்போதும் பகவானிடமும் அவர்கள் பக்தர்களிடமும் பொறாமை கொண்டவர்கள். கோயிலுக்கு சென்று வழிபடுதல் கூடாது, ஆனால் புலன்களின் திருப்திக்காக ஜட உலக முன்னேற்றங்களை உருவாக்குதல் என்கிற அவர்களின் பிரச்சாரம் எப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. அசுரனான இரண்யாட்சன் பகவானை நேருக்கு நேர் பார்த்தவுடன் தன் சக்தி வாய்ந்த கதையினால் பரமபுருஷ பகவானை கொல்வதன் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு காண விரும்பினான். வேரில்லாத மரம் என்று அசுரனால் இங்கு குறிப்பிடப்பட்டது மிகவும் முக்கியமானது. பக்தர்கள் பகவானே எல்லாவற்றிற்கும் வேர் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். உடல் உறுப்புகளுக்கு சக்தி தரும் பிறப்பிடமாக வயிறு உள்ளது போல் ஜட புனித உலகங்களுக்கு சக்தி தரும் மூல பிறப்பிடமாக பகவான் உள்ளார் என்பது அவர்கள் எடுத்துக்காட்டு ஆகும். எனவே உடல் உறுப்புகளை திருப்தி செய்ய வயிற்றிற்கு உணவு அளிப்பது போல கிருஷ்ணரை பற்றிய விழிப்புணர்வு அல்லது கிருஷ்ணரிடம் அன்பு கொள்வது எல்லா மகிழ்ச்சிக்குரிய காரணங்களை திருப்தி செய்யும் உயர்ந்த வழியாகும். தீயோன் இந்த மூலத்தை வேருடன் அழிக்க விரும்பினான். ஏனென்றால் இந்த வேர் பகவான் கண்காணிக்கப்பட்டால் பகவானின் பக்தர்களின் செயல்பாடுகள் தானாகவே நின்றுவிடும். அசுரன் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் திருப்தி அடைவான். அசுரர்கள் தங்களின் மனநிறைவுக்காக எப்போதும் பகவானற்ற சமுதாயத்தை கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள். ஸ்ரீதர சுவாமியின் கூற்றுப்படி பரமபுருஷ பகவானால் அசுரனின் கதாயுதம் பறிக்கப்பட்டால் அனுபவமற்ற புதிய பக்தர்கள் மட்டுமல்லாமல் பழைய அறிவு கூர்மையுடைய பக்தர்களும் மிகவும் திருப்தி அடைவார்கள் என்று இந்த பதம் பொருள் தருகிறது. ஹரே கிருஷ்ணா. ஓம் சத் சத். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப மறைநூல்கள் அப்படின்னா வேதங்கள். வேதங்கள் அந்த புனிதமான நூல்கள். பக்தர்கள் பகவானை வழிபடும் போது அதன் மூலமா அவங்க வழிபடும் போது அசுரர்கள் மிகவும் அமைதி குலைந்து காணப்படுகிறார்கள். ஏன் அந்த அமைதி குலைந்து காணப்படுகிறார்கள்? இப்ப அசுரத்தன்மை உள்ளவங்க எல்லாம் பகவானை பற்றி பேசினாலே ஒரே பொறாமையா இருக்கும். இப்ப பகவானுடைய விக்கிரகங்கள் சிலருக்கெல்லாம் மனசுல ஏன் இவருக்கு இத்தனை நாம பணிவா இருக்கணும், ஏன் இவருக்கு நாம சேவை செய்யணும், எல்லாரும் இவரை போய் கும்பிடுறாங்களே, இந்த பொறாமை நம்ம தான் பொறாமையினால அனசூயவை அந்த அந்த ஒரு தாக்கத்தினாலதான் பகவானை விட்டு பிரிஞ்சு வந்தோம். நீ மட்டும் பெரிய ஆளுநரா, நானும் இந்த மாதிரி ஆளுநரா இருப்பேன், உனக்கு மட்டும் இவ்வளவு நல்ல உலகமா, நானே ஒரு உலகத்தை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு பகவான் மேல அவர்கிட்ட போட்டி போட்டு இந்த மாதிரி நானும் கட்டுப்பாட்டாளன் ஆகணும், நானும் இந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டு இங்க வந்துட்டோம். ஆனா நம்மளால முயற்சி பண்றோம் முடியவே இல்லை. ஏன்னா பகவானுக்கு நிகராகவோ அவரை போலவோ ஆக யாராலும் முடியாது. ஏன்னா நம்மளோட ஒரு சிறு தூசு மலைக்கும் மடுவுக்கும் ஈடாகுமா? ஒரு யானைக்கும் யானை கொசு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். ஆனா பகவான் பெரியவற்றுள் பெரியவர், நாம சிறியவற்றுள் சிறியவங்க, அணுவிலும் அணு. ஆனா பகவானும் பெரியவற்றுள் பெரியவர், எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அச்சிந்தியர். அவர் கூட நாம போட்டி போடுறோம். சோ அந்த பொறாமைங்கிறது இந்த அசுரன் கிட்ட மிகப்பெரிய அளவுல, நம்ம கிட்ட மிகச்சிறிய அளவுல அந்த அசுரத்தன்மை இன்னும் இருக்கு. ஏன்னா பகவான் கிட்ட நம்ம சில சமயம் போட்டி போடுவோம். நான் எதுக்கு உன் மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும், உன்னோட நேம ஏன் நான் சொல்லிட்டே இருக்கணும்? அதனாலதான் நம்மளுக்கு இன்னுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்த பொறாமை உணர்வு காலம் காலமாக எத்தனை பிறவிகள்ல இருந்ததோ தெரியல. இன்னும் பகவானோட நாமத்தை, புனித நாமத்தை நம்மளால சரண்டர் ஆகி 100% சரண்டர் ஆகி இன்னுமே உச்சரிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பொறாமையில ஊறி கிடக்குறோம். அந்த பொய் அகங்காரம், நான் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் எல்லாமே பகவானுடையது. ஆனா நான் என்ன சொல்றேன், அதை உரிமை கொண்டாடுறேன். இதெல்லாம் பகவானோடது கிடையாது, என்னோட இது. ஏன்னா இது என் உழைப்பால் ஆனது.
இந்த உடலே அவர் கொடுத்தது, இந்த அறிவு அவர் கொடுத்தது, என்னை சுற்றி இருக்கிற பொருள் அவர் கொடுத்தது, எல்லாமே அவருடையது இருக்கும்போது, ஆனா இன்னும் என் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப அவருடைய புகழ் பாடும்போது அந்த காதுகள் தொடர்ந்து கேட்க மாட்டேங்குது. அந்த நாமத்தை தொடர்ந்து சொல்ல மாட்டேங்குது. ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், ஏதாவது வேற ஏதாவது பண்றேன். அதுதான் என்னது புலன்களுக்கு இன்பம் அளிக்குது. ஏன்னா புலன்கள் நம்மளை வந்து அந்த மோகத்தின் சின்னம். உண்மையில அது நல்ல வழி காட்டுறது கிடையாது. இந்த ஸ்தூல புலன்கள். அப்ப அந்த சூட்சும புலன்களும் அதுவும் தான். ஏன்னா ஸ்தூல புலன்கள் விட சூட்சுமம் ரொம்ப மிகவும் ஆழமானது. அப்ப அந்த சூட்சுமமான புலன்கள் எல்லாம் மனம், புத்தி, அகங்காரம் இத முதல்ல கரெக்ட் பண்ணினோம் அப்படின்னா வெளியில இருக்கிற அந்த புலன்கள் அதை கேட்டுதான் செயல்படுது. சோ அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த மனசையும் அடக்கி, புத்தி மூலமா அடக்கி அந்த அகங்காரத்தை சரி பண்ணி அப்புறம் நாம அந்த வெளிப்புற புலன்களை சரியா ஈடுபடுத்தலாம். அப்ப அந்த ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதேன்னு அந்த புலன்களை அடக்கக்கூடிய அந்த பகவானான ரிஷிகேஷனுக்கு நான் பணிந்து 9 விதமான பக்தி தொண்டு பண்ணும்போது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அவரை பற்றி ஸ்ரவணம் கேட்டுக்கொண்டே இருப்பது, எந்த நேரமும் அவரை பற்றின நாமம், ரூபம், புகழ், லீலைகளை கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்புறம் கீர்த்தனம், அவரை பற்றிய புகழ் பாடுவது. ஏன்னா இன்னும் எனக்கு அதுக்கு மனசு வரலைன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட இன்னும் பொறாமை இருக்கின்றது. பகவான் இடத்தில் பொறாமை. அவரை ஒற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் மிக உயர்ந்தவர், அவர்தான் எனது தலைவர், எல்லாருக்கும் தலைவர் அப்படிங்கறத ஒத்துக்கல இன்னும் மனசு முழுமையா. அதனாலதான் எனக்கு இன்னும் பக்தியில முழுமையா வர முடியல. அப்ப அந்த பொறாமை உணர்வை அசுரன், ஏன்னா இது அசுரனோட குணம். அந்த அசுர குணம் வந்து என்கிட்ட இருக்கு. மனித ரூபத்துல இருக்கேன், ஆனா அசுர குணத்தோட இருக்கேன். அதனால என்னால முடியல. இப்படி அந்த அசுரர்கள் வந்து எப்பொழுதும் பகவானிடமும் அவர்கள் பக்தர்களிடமும் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பக்தர்களுக்குள்ள அந்த பொறாமை எண்ணம். இன்னும் பக்தர்கள் அப்படின்னா அது வந்து பிராகிருத பக்தர் அந்த மாதிரி கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த பெரிய நிலையில இருக்கிற பக்தர்கிட்ட பொறாமை. அப்போ அந்த பொறாமை உள்ள பக்தர்கிட்டமும் அந்த அசுரத்தனம் இன்னும் இருக்கு. அப்ப பக்தர்கள் வந்து உத்தம பக்தர்கள் ஆகிற வரைக்கும் அந்த பிராக்டிஸ நாம நல்லா பண்ணணும். வைதி பக்தி. ஏன்னா வைதி பக்தி மூலமா தான் நாம மேல முன்னேற முடியும். சோ அந்த வழியில நாம் குருவோட கட்டளை ஆக்ஞா, குரு ஆக்ஞா, அந்த குருவோட கட்டளை பின்பற்ற வேண்டும். ஆனால் புலன்களின் திருப்திக்காக ஜட உலக முன்னேற்றங்களை உருவாக்குதல் என்கிற பேர்ல அவர்களின் பிரச்சாரம் எப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற அசுரர்கள் என்ன பண்றாங்க? பிரச்சாரம் நிறைய பண்றாங்க. அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்றாங்க, விளம்பரத்துல பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா அந்த புலன் நுகர்வு, புலன்களை எப்படி அதில் ஈடுபடுத்தலாம். பெரிய பெரிய ஹோட்டல், ஸ்விம்மிங் பூல், வாட்டர் தீம் பார்க்கு, இப்படி நிறைய நம்ம கம்ப்யூட்டர் கேம்ஸ், இந்த மாதிரி புலனுகர்வுக்கான அந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த உலகம் ஃபுல்லா பார்த்தா அசுரர்களால ஏற்படுத்தப்படுது. ஆனா பக்திக்கு உண்டான சென்டர்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரியா கடைபிடிக்கிறது கிடையாது. இப்படி உடல் உறுப்புகளை திருப்தி எப்படி நாம வயிற்றுக்கு உணவிடும் போது எல்லா புலன்களும் திருப்தி அடைகிறதோ அது போல நாம வயிற்றுக்கு உணவிடும் போது எப்படி எல்லா புலன்களும் திருப்தி அடைகிறதோ அது போல பகவானுக்கு நாம் பக்தி செய்யும் போது எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. அப்ப அசுரன் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் திருப்தி அடைவான். அசுரர்கள் வந்து எப்பவுமே அந்த பகவானுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்க திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க பொறாமைக்கு அது வந்து நல்லா தீனி போடுறாங்க. ஒரு நெருப்பு வந்து எரியுது அப்படின்னா அதுல பெட்ரோல் ஊத்துனா எப்படி இன்னும் நல்லா எரியும். அது போல இந்த அசுரர்கள் பகவானுக்கு கெடுதல் விளைவிக்கிறது, பக்தர்களுக்கு கெடுதல் விளைவிக்கிறதன் மூலமா அவங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகுது. இப்ப ஸ்ரீதர் சுவாமி கூற்றுப்படி பரமபுருஷ பகவானால் அசுரரின் கதாயுதம் பறிக்கப்பட்டால் அனுபவமற்ற புதிய பக்தர்கள் மட்டுமல்லாமல் பழைய அறிவு கூர்மையுள்ள பக்தர்களும் மிகவும் திருப்தி அடைவார்கள். அடுத்தது பதம் 6.
சத்தும்யமாரோ ரிதுருக்த தோமைரை தமஸ்ட்ராஸ்ரகாம் காமுபலஷ்ய பீதாம் தோதம் நிகராத் நிரகாத் அம்புமத்யாத் கிரஹாஹதி சக ரேணுர் யதே பதே பகஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அசுரனின் அம்புவோல் தைக்கும் தீய சொற்களால் பகவான் வேதனைப்பட்ட போதிலும் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார். ஆனால் அவருடைய கொம்புகளின் நுனியில் இருந்த பூமி அச்சப்படுவதைக் கண்டு ஒரு ஆண் யானை தன் பெண் யானையுடன் ஒரு முதலையால் தாக்கப்படும் பொழுது எவ்வாறு வீறிட்டு கொண்டு எழுமோ அதுபோல அவர் நீரில் இருந்து எழும்பினார். பொருளுரை. மாயாவாத தத்துவவாதியால் பகவானுக்கு உணர்வுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள இயலாது. பகவான் யாரேனும் அவரை வழிபடும் போது திருப்தி அடைவார். அதுபோல யாரேனும் பகவானை இகழ்ந்துரைத்தாலோ அல்லது அவரை தீய பெயர்களால் அழைத்தாலோ பகவான் அதிருப்தி அடைவார். பரமபுருஷ பகவான் தீயோர்களான மாயாவாத தத்துவவாதிகளால் இகழப்படுகிறார். அவர்கள் பகவானுக்கு தலை இல்லை, வடிவமும் இல்லை, வாழும் தன்மை இல்லை, கால்கள் இல்லை, கைகளோ அல்லது பிற உடல் உறுப்புகளோ இல்லை என்கிறார்கள். அத்தோடு மட்டுமன்றி அவர்கள் பகவான் இறந்தவர் அல்லது முடமானவர் என்கின்றனர். பரமபுருஷ பகவானை பற்றிய இந்த எல்லா தவறான கருத்துகளும் அவருக்கு அதிருப்தியை தரும் மூலமாகும். அவை இத்தகைய நாத்திக வர்ணனைகளால் எப்போதும் மகிழ்வதில்லை. இந்த விஷயத்தில் தீயோர்களின் துளைத்தெடுக்கும் சொற்களால் பகவான் வருத்தப்பட்டாலும் அவருடைய பக்தர்களாகிய தேவர்களின் திருப்திக்காக அவர் பூமியை இடரிலிருந்து நீக்கினார். பகவானும் நம்மை போன்ற மென்மையான உணர்ச்சி மிக்கவர் என்பது முடிவு. அவர் நம்முடைய வழிபாட்டால் திருப்தி அடைகிறார். அவருக்கு எதிரான நம்முடைய கொடிய வார்த்தைகளால் அதிருப்தி அடைகிறார். அவருடைய பக்தர்களுக்கும் பாதுகாப்பு தருவதற்காக அவர் நாத்திகர்களின் அவமதிப்பு மிக்க வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ இங்க வந்து பகவான் வராக அவதாரம் எடுத்து வரும்போது முதல்ல அந்த அசுரனை முதல்ல தாக்குறது இல்ல, முதல்ல பக்தர்களை காக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். யதா தாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். அது போல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகேகே. சாதுக்களான பக்தர்களை காப்பது அப்படிங்கிறது தான் அவரது முதல் எண்ணம். அப்போ பக்தர்களை காப்பதற்காக வரும்போது செகண்டரி அவர் வந்து துஷ்டர்களை அழிக்கிறார். இப்ப பகவான் இங்க வந்து பக்தர்களை காப்பது முதல் என்ன அப்படிங்கிற பூமி தேவியை அவர் வந்து ஏன்னா பூமி தேவி சிறந்த ஒரு பக்தை. அவங்கள முதல்ல கொம்புகள் மூலமா வசனி தசன சிகரே தரணி தபலக்னா சசனி கலேங்க கலேவனி மக்னா கேசவத்ருத்தா சுகர ரூபா ஜெய் ஜெகதீச ஹரே ஜெய ஜெகதீச ஹரே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பூமாதேவி கொம்புகள் மூலமா மேல கொண்டு வர்றாங்க. அப்ப அதை கொண்டு வர்றதை பார்த்துட்டு அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு அவர் மேல இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகுது. அப்ப அவர் அந்த துஷ்டன் வந்து பகவானை பயங்கரமா திட்டுறான் தீய சொற்களால். அப்ப பகவான் வந்து அவருக்கும் உணர்வு இருக்கின்றது. ஏன்னா நாமெல்லாம் உணர்வு இருக்கிறப்ப நம்மை தோற்றுவித்த பகவானுக்கு எப்படி உணர்வு இல்லாம இருக்கும்? அப்போ இந்த மாயாவாதிகள் அந்த அசுரர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பகவானுக்கு உணர்வு இல்ல, உருவம் இல்ல, அவர் கை இல்ல, கால் இல்ல, உறுப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறான எண்ணம். அப்ப அருவவாதி கிருஷ்ணபராதி அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்படுது சைத்தன்ய மகாபிரபுவால. அப்போ பகவானுக்கு ரூபம் இருக்கின்றது, அவருக்கும் உணர்வு இருக்கின்றது. அது வந்து உத்தமமானது, நம்ம உணர்வுகள் மாதிரி இல்ல, களங்கமற்ற உணர்வு. பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனால தான் அவர் வழிபடும் போது நாமும் தூய்மை அடைகிறோம். அவரது நாமம் சொல்லும் போது நாம நம்மளோட உணர்வுகள் கிளென்ஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இங்க வந்து பகவானை தூற்றும் போது அவர் அதிருப்தி அடைகிறார். அப்போ பகவானை விட பகவானின் பக்தர்களை அவங்க தூற்றும் போது இன்னுமே அதிருப்தி அடைகிறார். ஏன்னா தன்னை தூற்றினால் கூட தாங்கிக்குவாரு, தன்னுடைய பக்தர்களை யாராவது தூற்றினா அவர் தாங்கவே மாட்டார். இப்ப இப்படி வந்து பகவானுக்கும் உணர்வு இருக்கிறது. அப்ப அவர் வந்து பகவானும் நம்மை போன்றே மென்மையான உணர்ச்சி மிக்கவர் என்பது முடிவு. அவர் நம்முடைய வழிபாட்டால் திருப்தி அடைகிறார். அவருடைய எதிரான நம்முடைய கொடிய வார்த்தைகளால் அதிருப்தி அடைகிறார்.
இப்ப பகவான் வந்து சமூகம் சர்வ பூதேஷு நமே துவேஷு அஸ்தின பிரியகன்னு பகவத்கீதையில சொல்றார். அப்ப எல்லாரையும் நான் சமமாக பார்க்கின்றேன் அப்படிங்கிறார். ஆனா அத அர்த்தம் அடுத்த அதே லைன்ல சொல்றார், சமூகம் சர்வ பூதேஷு நமே துவேஷு அஸ்தின பிரிய ஏம் மை து ஏ பஜந்தி துமாம் பக்தியா மை தேஷு சாப்பியகம் அப்படிங்கிறார். அப்போ பஜதே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பஜதே அப்படின்னா பக்தி, பக்தர்கள். ஆனால் என்னை நோக்கி பக்தி செய்யும் பக்தர்களை நான் ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறேன் அப்படிங்கிறார். சோ சமமாக எல்லோரையும் பாக்குறேன். அப்போ சமமா எல்லாருக்குமே எல்லா தண்டனை இருக்கு. ஆனா பக்தர்களுக்கு அவருடைய சிறப்பு கருணை இருக்கின்றது. அதனால தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகின்ற மாதிரி அவர் நம்மளுக்கு வந்து சிறப்பு கருணை கொடுக்கிறார். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் அதிருப்தி அடைகிறார் பகவானுக்கு எதிராக செயல்படும் போது. அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜன. அப்போ பகவானுக்கு அனுகூலமாக இருந்தால் மட்டுமே அவர் நினைக்கிற மாதிரி அவரது தத்துவங்களை எல்லாம் கடைபிடித்து அவர் பகவத்கீதையில சொல்ல மாதிரி நடந்துக்கிறவங்கள மட்டுமா அவருக்கு அனுகூலமா இருக்காங்க. பிரதிகூல்யச சங்கல்ப அவருக்கு எதிராக இருக்கிறவங்களால பக்தி தொண்டை ஆற்ற முடியாது, அவருக்கு தொண்டாற்ற முடியாது. அதனால அவர் அதிருப்தி அடைகிறார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்க கருத்துக்கள் சொல்லுங்க.